makeup remover use பண்ணிருக்கேன். இது வந்து not only for makeup removing, இது வந்து நம்ம everyday எங்க வேணாலும் carry பண்ணலாம், even kids க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். So இது வந்து complete faceல இருக்கிற dirt, dust, impurities, waterproof makeup என்ன இருந்தாலும் remove பண்ணும். So especially men's வெளிய போவீங்க இது ஃபீல்ட் வர்க்குக்கு எல்லாம் அங்க வந்து நீங்க கம்ப்ளீட் ஃபுல் டே லைக் பைக் வந்து ரைட் பண்ணும்போது ஃபுல் டஸ்டா இருக்கும். ஆஃப்டர்நூன் ஏதோ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம், டயர்டா இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ எடுத்து கம்ப்ளீட்டா ஃபேஸ் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிமைனிங் ரெஜிம் வந்து பண்ணா நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் பொன்குணா சார் பார்த்துருக்கீங்க. ஸோ பொன்குணா சார் எல்லாமே கேரி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கேரி பண்ணல, அது முடியல உங்களுக்குன்னா அட்லீஸ்ட் 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்து கேரி பண்ணியே ஆகும். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இருக்கலாம், இல்லை எதனா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கலாம். நாட் ஓன்லி ஃபேஸ், நெக் அண்ட் இயர்ஸ் கூட நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா ஃபேஸ் வெள்ளையா இருக்கும், நெக் அண்ட் இயர் வந்து டார்க்கா இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம், எவ்ரிடே நம்ம பண்ணுறது கூட இதுதான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு வெளியே போடுறது, கரெக்ட் தானே? பட் ஃபேஸ் வாஷ் பண்ணால் என்ன ஆகும், ஃபேஸில் இருக்கிற டர்ட், டஸ்ட், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த போர்ஸ் இருக்கும் நம்ம ஸ்கின்ல, அது வந்து ஓப்பனாக இருக்கும் தானே. ஸோ அந்த போர்ஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலன்னா இப்போ எங்கேஜ் இருக்கலாம், மீன்ஸ் நீங்கள் கூட எங்கேஜில் இருக்கும்போது ஒரு 25-30 வரைக்கும் அதே ஸ்கின் இருக்கும். ஒரு வாட்டி 30 கிராஸ் ஆயிடுச்சு, 35 கிராஸ் ஆயிடுச்சுன்னா போர்ஸ் வந்து என்லார்ஜ் பெரிய ஆகிட்டே வரும். ஸோ 45-50ல வந்து அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். போர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கரெக்ட் தானே? எல்லாரும் இது செக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே மேடம் ஸ்கின் வந்து இப்போ நல்லா இருக்கு, இவங்க ப்ராப்பர் டோனர் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் 40-45 வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இமீடியட்டாக டிஃபரன்ஸ் தெரியாது, ஆஃப்டர் 40-45 வந்து நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம க்ளோப் ரோஸ் டிலைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற எகெயின் ட்ரைனஸை கம்மி பண்ணி போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணோம், ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணோம். ஸோ டெஃபினெட்லி அண்ட் ட்ராவலிங்கில் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் கேரி பண்ணீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டா உங்களுக்கு மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும், டயர்ட்னஸ் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கின் கூட ஹைட்ரேட் ஆகும். அண்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா?